ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6:50 ஒரு பிளேட் ஒன்று போட்டு கொண்டிருக்கோம். அதில் வீடியோ தான் போடுறேன், பாருங்கள். இந்த வீடு உங்களுக்கு தெரியும், நான் அத்தியாரத்துலேருந்து உங்களுக்கு இந்த வீட்டில் வீடியோ போட்டு வந்தேன். நான் அந்த ப்ளீம் பீம் அந்த தகட்டில் அடித்த மாதிரி அந்த வீடியோலாம் போட்டு நான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடு வந்து 21.5 ஸ்கொயர், அதாவது 2150 சதுரடி பரப்பு. இந்த பிளேட்டுற பரப்பு அதில் கொங்குட்டு தான் போடுறோம். முதல் பேசியா வளைச்சி பேசியா அடிச்சிருக்கு. இந்த பேசியாவுக்கு வாளியால் கொஞ்சம் கூலாக தான் போடணும், இல்லாட்டி இறங்காது. அந்த கல் அது தங்கி தின்னுண்டா அது வடிவாக நீட்டாக வராது. அதால் வாளியால் தான் அள்ளி ஊற்றுறோம். கொஞ்சம் இதைஞ்சி விட்டு அப்புறம் இந்த பரப்பு போடுறோம். முதல் சன்செட்டை வளைச்சி போடுறோம். அதாவது சன்செட்டை ஃபுல்லாக என்ன செஞ்சிருக்கேன்டா 2 இன்ச்சு பதிச்சு தான் அடிச்சிருக்கேன். ஏன்னு சொன்னால் மழை காலங்களில் அப்புறம் தண்ணி சன்செட்டில் இருந்து வீட்டுக்குள்ளே வரும். அதால் எப்போயுமே நான் சன்செட் பாத்ரூம் எல்லாம் ஒரு 2 இன்ச்சு பாத்ரூம் 4 இன்ச்சு அப்படி பதிச்சு தான் அடிக்கிறேன். நான் அது மாதிரி தான் இந்த சட்டினும் அடிச்சிருக்கி. அதுக்குரிய இந்த கொங்குட்டு தான் போட்டு கொண்டிருக்கீங்க, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. முதல் வளைச்சி சன்செட்டை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டி வச்சு தான் உள்ளுக்குள்ளே போடுவோம். அதில் வீடியோ பின்னுக்கு வரும் பாருங்கள். ஃபுல்லாகவே போக்கர் போட்டு தான் நாங்கள் கொங்குட்டு போடுறோம். என்னடா போக்கர் போட்டால் நல்லா இறங்கும், அவட கம்பியால் குத்துற விட போக்கர் போடுறதா நல்லம். அதில் போக்கர் எடுத்து தான் இந்த வேலைன்னு சொல்லிட்டு இந்த சன்செட் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வளைச்சி இந்த சன்செட் போட்டாச்சு. நீ இதுக்கு மேலே கட்டியை வச்சு கொண்டுட்டு போடுவோம். கட்டி போடுற அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள், கட்டி வச்சு எப்படி போடுறோம்னு சொல்லி. இந்த வீடு வந்து 6:50 தான் நாங்கள் கட்டி கொண்டிருக்கோம், பிளேட் போட்டு கொண்டிருக்கோம். அதாவது இந்த வீட்டுக்காரால் வந்து கரையாக்கந்தீவு, நல்ல ஒரு மனுஷன், தங்கமான மனுஷன். அவரை பற்றி கட்டாயம் சொல்லணும். இவர் தான் மணியன் என்று சொல்லி கரையாக்கந்தீவில் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்ல மனிதன். யாருக்கு ஒரு கஷ்டம் என்றாலும் ஓடி போய் உதவி செய்யக்கூடியவர். அனைத்த நேரத்திலலாம் காசு அப்படின்லாம் பார்க்க மாட்டேன். அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே தானே செஞ்சு நிற்பார். அப்படியான ஒரு மனிதன். அவரை பற்றி உண்மையாக அவருக்கு ஒரு வீடு கட்டுறன்றதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அவர் வந்து வீட்டுக்காரால் மாதிரி பழகிறல, என்னோட அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிறேன். நாங்கள் அவர் என் சொந்த அண்ணன் மாதிரி தான் நான் நினச்சி பழகிறேன்னா, அவரும் என் சொந்த தம்பி மாதிரி தான் நினச்சி பழகிறவர். அப்படி ஒரு அருமையான மனுஷன். உண்மையாகவே அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறதுல உண்மையாக எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த வீடு வந்து வீட்டில் பெருசாக லாபம் எதிர்பார்த்து செய்யலை. எனக்கு சம்பளம் முடிஞ்சாலும் சரி என்ன செய்கிறேன். என்ற ஒரு நல்ல மனிதனுக்கு நல்லபடியாக ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், அதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நம்ம அப்படி தான் வெளியில் யாருக்கும் உதவி செஞ்சோம்னா இறைவனால் இன்னொருத்தர் அனுப்பி நமக்கு உதவி செய்கிறதுக்கு, அது மாதிரி தான் நான் நினச்சி இதை செஞ்சு கொண்டிருக்கேன். இந்த வளைச்சி பார்த்தீங்கன்னா சன்செட்லாம் போட்டாச்சு. இப்போ மேல் பரப்பு இந்த கடைசியாக ஃபினிஷிங் போய் கொண்டிருக்கி. தொங்கலில் நிற்காங்க. எல்லாம் இறைவன் அருள். இறைவன் எப்பொழுதும் அருள் புரியணும். உங்களோட ஆசீர்வாதமும் எனக்கு எப்பொழுதும்